அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குணாலன். ஐஐடி சென்னையில் நான் சூப்பர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ஆல்ரெடி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எனக்கு என்னோட ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்துட்டு அந்த ஏஜோட இதை வச்சுக்கிங்களேன். அதுக்கு நான் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஆனால் எதுலையுமே எனக்கு குணம் ஆகலை. ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்து காவேரி ஹாஸ்பிட்டலோட சர்வீஸ் எல்லாம் பண்ணாங்க, சரியாகலை. அதுக்கு பிறகு தான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பிளாக் ஜிஞ்சர், கரு இஞ்சி. இது வந்து மலேசியாவில் வந்துருக்காரு, அவருக்கு நல்லா தெரியும். இந்த கரு இஞ்சிங்கிறது வந்து தாய்லாந்தில் மட்டும்தான் விளையுது, உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. கேட்குறீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். மறுபடியும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கேட்குறது சத்தியமாக கிடைக்காது. நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. டாக்டராக இருந்தாலும் பேசுறது கேளுங்க, சரிங்களா? இது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வந்து ஈஸியாக உங்களுக்கு இது எங்கேயுமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் எங்கேயுமே வரவே வராது, சரிங்களா? அது எங்கள் மூலியமாக மட்டும்தான் அது வரும். தாய்லாந்தில் மலை பிரதேசத்தில், அதாவது கடல் பரப்புலேருந்து 5000 அடி மேலே தான் இது விளையுது. அந்த இஞ்சி, அந்த பிளாக் ஜிஞ்சர் எடுத்து அதுலேருந்து அதில் சாறு மட்டும் தான் எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஞ்சி அரைச்சி கொடுக்கலாம், அது சாறு மட்டும் எடுக்கிறாங்க. அந்த சாறு எடுத்து அதுலேயும் மெடிக்கேட்டடாக உள்ள ஒரே ஒரு பாட்டு இருக்குது, அதை மட்டும் எடுத்து அந்த சாரிலிருந்து ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது, அதாவது பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது ஒரு பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரை வந்து கேப்சல் வச்சு கொடுக்குறாங்க. அந்த கேப்சல் கூட வந்து பிளாஸ்டிக் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸ்பைரலோனா, கடற்பாசிக்குள்ள வச்சு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வாயில் போட்டீங்கன்னா கரைஞ்சி போயிடும். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல, அதாவது சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு கேப்சல் வந்து 130 மில்லிகிராம் மட்டும்தான் அந்த பவுடர் இருக்கும். ஒரு கேப்சல் உடனே மெடிசன் நினச்சிக்காதீங்க. இது 100% டோட்டலாக பார்த்தீங்கன்னா கறி இஞ்சி உணவு தான், இல்லைங்களா? வெஜிடேரியன். கடற்பாசியும் உணவு தான், அதுவும் வெஜிடேரியன். 100% வெஜிடேரியன். நான்வெஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் சாப்பிடலாம். ஸோ 10 கிலோ வெயிட்டுக்கு ஒரு கேப்சல் போடணும்னா அதை வந்து ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் 65 கிலோ வெயிட்டுக்கு டெய்லி 7 சாப்பிட்டேன். காலையில் 4, நைட் 4 சாப்பிட்டேன். எனக்கு பிரச்சனைகள் ஒரே மாதத்தில் எல்லாமே சரியாயிடுச்சு, சரிங்களா? இப்போ அது என்ன பண்ணணும்னா உடம்புல போய் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிடும். பாடியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுவே கிடையாது. நான் சில விஷயங்கள் சொன்னால் டாக்டரே கோச்சுக்குவாங்க. பாடியில் போய் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கெட்டதையும் வெளியில் அடிச்சிடும். டாக்ஸின், நிக்கோடின், வாட் எவர் இட் இஸ், என்னென்ன பேட் கொலஸ்ட்ரால், அது இருக்கிற எல்லாமே வெளில பண்ணால் பிளட் ஃப்ரீவே ஆகிடும். பிளட் ஃப்ரீவே ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? பிளட் வெசலும் ஃப்ரீவே ஆகிடும். நம்ம உடம்புல நுண்ணிய ரத்த குழாய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கண்ணுக்கு போகிறது, மூளைக்கு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ரத்த குழாய்கள். ரத்தத்தில் அடைப்பு இருந்து இப்போ கொழுப்பு, பேட் கொலஸ்ட்ரால் அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது, அப்புறம் ஸ்ட்ரோக் வர்றது, இது எல்லாமே வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாதவங்க தான் வருது. பிளட்டை ஃப்ரீ பண்ணி பிளட் வெசலை எல்லாம் ஃப்ரீ பண்ணிச்சுனால எல்லாம் மொழியும் சரியாயிடும், சரிங்களா? இதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நானே வந்து கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்கேன். 75% பிளாக்கேஜ் வந்து வித்தின் 2 months ஆட்டோமேட்டிக்காக 0% ஆகுது. 4.5 லட்சம் ரூபா அப்போலோவில் கேட்டிருக்காங்க, வெறும் 20,000 ரூபாயிலேயே சரியாயிடுச்சு. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், லேடிஸுக்கு வந்து கர்ப்பப்பையில் கேன்சர்லாம் வருது பார்த்தீங்களா? அது பிரஸ்ட் கேன்சர் இருக்குது. அப்புறம் வந்து தைராய்டு பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு டயாலிசிஸ் போகிறவங்களுக்கு கிட்னி ரீஃபங்க்ஷன் ஆகி பார்த்துருக்கீங்களா? ரீஃபங்க்ஷன் ஆகும். கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் போகிறாங்க, கிட்னி ரீஃபங்க்ஷன் ஆகுமா? ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். கிட்னி ரீஃபங்க்ஷன் ஆகுதுங்க. என்ன செய்யுதுன்னா உடம்புல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் அமைச்சிட்டு செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண வச்சு திரும்பி மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு உடம்பு, நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ரீஃபங்க்ஷன் பண்ண வைக்கிது. அதுக்கான டீட்டெயில் வந்து நான் வச்சிருக்கேன். இதில் என்னோட ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு, இந்த கேபிட்டல் இதெல்லாம் இருக்கு, சரிங்களா? இதை வந்து நான் வாங்கிட்டு ஒரு பைசா லாபம் கூட இல்லாமல் சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வாங்கினீங்கன்னா கம்பெனியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. மெம்பர் ஆனால் மட்டும் தான் கொடுப்பாங்க. மெம்பர் ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் கிடைக்கும், இல்லைன்னா ரீட்டைல் ப்ரைஸ். இது வந்து 1900 ரூபாய்க்கு 50 கேப்சூல் உள்ள இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் சாப்பிட்டீங்கனாலும் உங்கள் உடம்புல மறுபடியும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வேலை இருக்காது. 100% சரியாயிடும். அதுக்கு நான் அசூரன்ஸ் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. என் மொபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் தெரியும், அவ்வளோ லட்சக்கணக்கான நான் எடுத்து வச்சுருக்கேன் நான், சரிங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே மலேசியாவிலேருந்து வந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியலாகவே சொல்கிறேன், நம்ம தான் வராங்க. ப்ராடக்ட்டே மலேசியா அண்ட் இந்தோனேஷியாவில் ஃபேக்ட்ரி இருக்குது, சரிங்களா? ஆல்ரெடி ஏஷியன் கண்ட்ரி, ஆல்ரெடி 8 ஏஷியன் கண்ட்ரியில் 6வது வருஷம் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் போயிட்டு இருக்கு. அடுத்த 2 கண்ட்ரி எடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை மட்டும் வாங்கிட்டு போங்க. நீங்கள் வாங்கி சாப்பிடணும் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எனக்கு 25 years ஐ எம் ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. எனக்கு பென்ஷன் வருது. என் பசங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு காசு வேண்டாம். நான் வந்து எனக்கு சரியானதுனால இது உங்களுக்குலாம் தெரியாது, தெரிஞ்சுக்கங்க, வாங்கணும்.
பண்ணணும்னா தயவுசெய்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு பைசா லாபம் இல்லாமல், எனக்கு நஷ்டம் இல்லாமல், எனக்கு வர அப்படியே எடுத்து வாங்கி கொடுத்துட்றேன். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நேரம் உங்கள் நேம்லேயே நீங்கள் பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்கும் வந்து நான் யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்காக கொடுக்குறேன், வாங்கிக்கங்க. இது பிஸ்னஸ் நோக்கத்தில் கொடுக்கல, ஹெல்த் ரீசனுக்காக கொடுக்குறேன், சரிங்களா? எனக்கு 66 வயசு ஆயிடுச்சு, அதனால சொல்கிறேன். ஆக்டிவாக இருப்பீங்க. குழந்தை இல்லையா, குழந்தை பாக்கியம் 100% இருக்கும். நான் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள பண்ணி பார்த்தோம். நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்க, எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க இல்லையா? இந்த பிளான் செய்கிறத பற்றி சர்ச் பண்ணி பாருங்க. ஏதாவது நல்லது கெட்டது இருக்கான்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். கெட்டது இருந்தால் என்ன சொல்லுங்கள், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.